வெல்கம் டு அவர் சேனல் யாதும் அறிவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பிளைண்ட் சைட் சிப். இந்த பிளைண்ட் சைட் சிப்பை அமெரிக்கன் நியூரோ டெக்னாலஜி கம்பெனியில் நியூராலிங்க் டெவலப் பண்ணியிருக்காங்க. இதை பிசிஐன்னு சொல்லலாம், அதாவது பிரைன் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த பிளைண்ட் சைட் சிப்பை எதுக்காக டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, பார்வையற்றவர்களுக்காக 2 கண்கள்லையும் பார்வை நரம்பையும் கூட இழந்தவங்க கூட பார்க்க முடியும் அப்படின்றதுக்காக தான் ஹெலன் மஸ்க் நியூரோலிங்க் என்ற நிறுவனம் இதை உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த பிசிஐ சொன்ன பார்த்தீங்களா, பார்வையை மீட்க ஒரு மூளை கணினி இடைமுகமாகும் அப்படின்னு சொல்லலாம். இது பார்வை இழந்தவர்க்குள்ளான நபர்களுக்கு பார்வை உணர்வை அளிக்கக்கூடிய ஒன்று. இது எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு கேமராலேருந்து பெறப்படுற தகவல்களை பயன்படுத்தி மூளையின் காட்சியை புறணிய, அதாவது விஷுவல் கார்டெக்ஸை தூண்டிவிட்டு பார்வையற்றவர்களுக்கு ஓரளவு பார்வை கிடைக்க உதவுதுங்க. இந்த பிளைண்ட் சைட் சிப்காக FDA கிட்டேருந்து ஒப்புதல் பெற்றிருக்காங்க. ஸோ FDAனா என்னென்னா ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் தான் இதை முதல்ல மனிதர்களுக்கு செலுத்தி பார்த்துருக்காங்க. ஸோ இந்த நியூரோலிங்க் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா 2016 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட் இதை பப்ளிஷ் பண்ணது 2017. ஸோ ஆக்சுவலாக இதோட ப்ராசஸ் எப்படி இருக்கும், லென்ஸ்லேருந்து ரெட்டினாக்கு போகும், இதோட எலக்ட்ரிக் சிக்னல் ட்ரான்ஸ்ஃபர் டு பிரெயின், ஸோ அங்கேருந்து கார்டெக்ஸ் டு பிரெயின், இதுதான் இதோடைய ப்ராசஸ், ஓகேங்களா. அதாவது ரீஸ்டோர் த விஷன் பை பாசிங் த ரெட்டினா அண்ட் டைரக்ட்லி சிமுலேட்டிங் தி விஷுவல் கார்டெக்ஸ். ஆக்சுவலி இந்த உலகத்தில் எவ்வளவோ கண்டுபிடிப்புகள் வந்திருந்தாலும் இந்த பிளைண்ட் சைட் சிப்புன்றது ரொம்பவே பெருமைக்குரிய ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா நான் ரியலிஸ்டிக்காகவே இதை நேரில் பார்த்துருக்கேன். நம்ம சாப்பிடும் போது அழகாக ஒரு இலையில போட்டு பொரியல் இங்கே வைக்கணும், அதுக்கான ஒரு ப்ராசஸே இருக்குது. சால்ட் இங்கே வைக்கணும், சாப்பாடு இங்கே வைக்கணும், அப்பளம் இங்கே வைக்கணும் அப்படின்ட்டு நம்ம அதை அழகாக நீட்டாக எடுத்து இதுக்கப்புறம் இப்படி அப்படின்னு சாப்பிடுவோம். ஆனால் அந்த பீப்புள்ஸ் பார்வையற்றவர்கள் சாப்பிடும்போது மொத்தமாகவே அது எது என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. ஸோ பிக்கிள்ஸ்லேருந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அது ரொம்பவே ஹர்ட்டிங்காகவும் ரொம்ப ஃபீலிங்காகவும் இருந்துச்சு. ஏன் இப்படி கடவுள் படைச்சாரு அப்படின்ட்டு. அதே மாதிரி இப்போ சயின்டிஃபிக்காக பார்த்தோன்னா நிறைய விஷயங்களில் இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. ஸோ எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்றது ரொம்பவே சந்தோஷமான ஒரு ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்து குழந்தைக்கு பார்வை தெரியும் போது எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல்.